Hello friends, welcome back to Aruvi Tech News. My name is Shermakani. இப்போ நம்ம வீடியோல Zoho Software Developer Requirement பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரோலுக்கு வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் போடல. ஸோ இப்போதான் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜோகோ நிறைய பேரோட ட்ரீம் ஜாப். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லயே வந்து என்கொயரி வரவங்களே வந்து மேம் நான் ஜோகோ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ட்ரீம் கம்பெனி அதுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக அந்த ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20th February 2022 கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நீங்க ஜோகோல நீங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி சி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து நீங்க நெக்ஸ்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜோகோல கேட்குற கொஸ்டின் ஆப்டிடியூட் பிளஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்டு. இந்த ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ல கம்பல்சரி சி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டெஸ்ட். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ரவுண்டு. இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. சில நேரம் சில பேருக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வெப்காம் இருக்குமா அப்படின்லாம் டவுட்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெப்காம் இருக்காது. செகண்ட் ரவுண்டில் வந்து கண்டிப்பாக வந்து வெப்காம் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதோட ஆன்சரை வந்து நீங்கள் போட சொல்லுவாங்க. அது மேபி பேட்டர்ன் ப்ரோக்ராமு, இப்போ பேலிண்ட்ரோமா நம்பர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கு கரெக்டான அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து ஏன்னா நீங்கள் கம்பல்சரி 3 கொஸ்டின்ஸோ இல்லை 5 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது 5 கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் கொண்டு வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டு அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்டாக இருக்கும். அப்புறம் ஃபோர்த் ரவுண்டு தான் வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸே டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா ஹெச்ஆர் ரவுண்டு. மேபி இது வேரி ஆகலாம் மேம், நீங்கள் இந்த மாதிரி 5 ப்ராசஸ் சொன்னீங்க, நான் வந்து 3 ரவுண்ட்ஸ் தான் அட்டன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து தென்காசி இல்லை சென்னையில் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணவங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி 4 ரவுண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ மற்றது போக என்ன அப்படின்னா இப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் of learning. I am the director and software training in Aruvi Institute. So இங்க நான் வந்து C, C++, Java, Python, full stack web development, data science with Python, machine learning with Python, AI with Python கான கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இது வரைக்கும் நான் வந்து கிளாஸஸ் எடுத்தத எல்லா பேட்ச்லயுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் எம்என்சி கம்பெனி. ஸோ இல்லை மிடில் லெவல் ஸ்டார்ட் அப் கம்பெனில நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், அதில் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸில் நான் வந்து டைப் ஆகிருக்கிறதுனால ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் யாராவது நான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் நான் வந்து தெரியும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் தென்காசியில் இருக்குது. தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணலாம். இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி. ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்டில் கற்றுக்கலாம். நீங்கள் நான் வந்து ப்ராஜெக்ட்லாம் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங்காக தான் இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு ரியாக்ட் ஜேஎஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் நான் சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்ரண்ட் எண்ட் தனியாக நீங்கள் கற்றுக்கினாலும் கற்றுக்கலாம், பேக் எண்ட் தனியானாலும் கற்றுக்கலாம். ஸோ இந்த கற்றுக்கிட்டு நீங்கள் எனக்கு கம்பெனிஸே ஒரு 3-4 கம்பெனிஸ் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. பட் என்கிட்ட கேண்டிடேட் இல்லை. ஸோ அதனால நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டிடியூஷனை லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இல்லை ஃப்ரண்ட் எண்டில் நல்லா தெரியும், பேக் எண்டில் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜோஹோட லிங்க் வந்து நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இங்கே ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெவலப், டெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நீங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு ரோல் எப்படி இருக்கும். ரைட், க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை போடுறீங்க அப்படின்னா ஒரு க்ளீனாக ஒரு எஃபிஷியண்டான கோடாக வந்து நீங்கள் வந்து
எழுத தெரிஞ்சிருக்கணும். ப்ரோட்டோடைப் அண்ட் டெவலப் ஸ்கேலபிள் அண்ட் ரிலையபிள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அங்கே வந்து நிறைய டெவலப் பண்ணுவாங்க. ட்ரபிள் ஷூட் பண்ண தெரிவிக்கணும். தீபக் அண்ட் மெயின்டைன் தி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். ஆல்ரெடி வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ப்ளஸ்ஸு. பட் அவங்க வந்து இந்த ஜாப் ரோலில் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மானிட்டர் த குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் தி டெவலப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன் த அப்ளிகேஷன்ஸ். ஒர்க் க்ளோஸ்லி வித் அதர் டெவலப்பர் டிசைனர் சப்போர்ட் டீமோட நீங்கள் க்ளோஸாக கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். டெஸ்ட் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 20th February 2022. டெஸ்ட் டைம் வந்து 9 AM. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேட்டு டைமோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் கிராஜுவேஷன் ஆக்சுவலாக அவங்க 2022 கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம வந்து வேற இயர் ஆஃப் ப்ராசிங் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது இல்லை. அவங்க வந்து என்னன்னா லிஸ்ட் பாக்ஸில் வந்து ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 2021 பேட்ச் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து லிஸ்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். பட் அவங்க வந்து டெஸ்ட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி யாருக்கு வருது அப்படின்றது தெரியல. ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்குது 2022 பேட்ச். ஓகே. Interview process வந்து shortlisted candidates will get an email confirmation for the level 1 general aptitude test conducted online on February 20, 2022 9 AM அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. நோட் shortlisted candidates will be informed via emailன்றதை கொடுத்துட்டாங்க. More details regarding the next rounds will be mentioned in the call letter via mail. உங்களுக்கு மெயிலில் அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் வந்து அனுப்புவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அண்ட் கிராஜுவேட் இன் 2023 பேட்சாக இருந்தீங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. யூ ஆர் அ கிராஜுவேட்டிங் அண்ட் you are a student and graduating in 2023 batch not eligible. Okay, please do not apply. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட நேம் ப்ரொவைட் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுங்கள், இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து வேறு மெயில் ஐடி கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் உங்களோட ஜெண்டர் மெயில் ஃபீமேலான்றதை கொடுங்க. கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து எந்த ஏரியா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். திருநெல்வேலினா திருநெல்வேலி, தென்காசியா இல்லை சென்னையா திருச்சி அந்த மாதிரி என்ன பிளேஸ்ன்றது கொடுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அப்புறம் காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டு, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயர்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. அந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன்ல தான் வந்து நீங்க 2022னா 2022 கொடுங்க, இல்லை 2021 பேட்ச்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ பண்ணக்கூடாதுலாம் இல்லை. ஓகே. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஃப்ரெஷர், 0 to 1 year இருக்கிறவங்க 0 to 1 yearனு கொடுத்து அப்ளை பண்ணுங்க. கரண்ட் சேலரி வந்து உங்களுக்கு கரண்ட் சிடிசி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 1 to 3 lakh per annum கொடுங்க. இல்லை நான் வந்து ஒரு 6 months இல்லை 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 to 5 lakh அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குவீங்களோ அந்த எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து கொடுங்க. கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட்டிங் 2022 கேன் செலக்ட் நாட் அப்ளிகபிள்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து 2022 பேட்ச் வந்து நீங்கள் இப்போ 6 months இருக்கிறதுனால அது நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இமிடியட் ஜாயினிங் கொடுத்துக்கோங்க. அதாவது 2020 பேட்ச்லாம் முடிச்சவங்க நீங்கள் அதில் இமிடியட் கொடுத்துக்கோங்க. ஸ்கில் செட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ இங்கே வந்து C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரூபி. ஏன்னா இப்போ பைத்தான் வந்து ட்ரமாண்டஸாக இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தான் கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண எல்லா கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் நான் போடுறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு நிறைய வந்து கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் இல்லை செல்ல இருந்து வர ரெக்யர்மெண்ட்ஸ்லையும் கேட்கும் போதே பைத்தான் டெவலப்பர், வெப் டெவலப்பர், ரியாக்ட் ஜேஎஸ் யாராவது இருந்தால் எனக்கு வந்து கேண்டிடேட் கொடுங்கன்றாங்க. ஆனால் என்கிட்ட ரியாக்ட் ஜேஎஸ், வெப் டெவலப்பர், பைத்தான் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுனால. ஸோ மற்றவங்க நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராக இருந்தாலுமே, ஆனால் இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரெகுலர் கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே தென்காசி, திருநெல்வேலியில் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்க கூட நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டோ இல்லை ஸ்டேட்டாக இருக்கீங்க, நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி கூட கற்றுக்கலாம். ஓகே. ரெஸ்யூம் உங்களோட ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து எப்போவுமே நீங்கள் இப்போ எந்த ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி போடுங்க. நிறைய தெரிஞ்சிருக்கிற மாதிரி எப்போவுமே போடாதீங்க. ஜஸ்ட்டு வந்து சி தெரியுமா இல்லை பைத்தான் தெரியுமா, அந்த பைத்தானை நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு லாங்குவேஜை பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் ஏதாவது ப்ராஜெக்டே இல்லை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களை தே வில் செலக்ட் இட். அதனால
நம்ம நிறைய கற்றுக்கணும் போட்டிருக்கணும் அப்படின்றது இல்லை. நிறைய கற்றுட்டாலும் அதில் நல்ல ஸ்ட்ராங் நாலேஜாக இருந்தால் மட்டும் போடுங்க. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சில இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, அப்பயே மென்ஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதை வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் என்கிட்ட வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் 2 monthsல லேர்ன் பண்ணிட்டு 3 monthsக்குள்ளே யூ கேன் கெட் அ ஜாப் பிளேஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ். ஸோ வந்து என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.